ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பொரியல் வெரைட்டி தான். கத்திரிக்காய் பொடி சேர்த்த பொரியல். கத்திரிக்காய் வச்சு நிறைய ஸ்டஃபிங் விதவிதமாக செஞ்சு பொரியல் பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் பொரியல். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனியா 2 ஸ்பூன், ஒரு 3 அல்லது 4 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு தேவையான அளவு உப்பை சேர்த்து கரகரப்பாக மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய்களை நடுவில் 4ஆக கீறி வச்சுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச பொடியை ஸ்டஃப் செஞ்சுக்கோங்க. வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து செவந்தவொடனே நம்ம ஸ்டஃப் செஞ்சுருக்கிற கத்திரிக்காய்களை அதில் உடையாமல் மெதுவாக வைக்கலாம். மீதி இருக்கிற பொடியையும் அது மேலே தூவிக்கலாம். இதை லேசாக பிரட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 2-3 நிமிஷங்கள் வெந்த பிறகு சுண்டைக்காய் அளவு புளியை திக்காக கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் ஸ்டஃப்டு பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.